Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதாவது 2026-27 கான நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இனிமேட்டு 26-27 கான நியூ சிலபஸ்க்கான எல்லா வீடியோஸும் எல்லா சப்ஜெக்ட்லுமே நம்ம போடுறதா இருக்கும். ஸோ நான் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 யூனிட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து அபவுட் அஸ், செகண்ட் யூனிட் வந்து அரௌண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளே நமக்கு வந்து 2 லெசன்ஸ் இருக்கும். மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சென்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லி 2 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ யூனிட் 1 2 லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2க்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ எல்லா வீடியோஸுமே நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், அபவுட் அஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி பற்றியும் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கீழே பாருங்கள், மீனாஸ் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்கா. மீனாவோட ஃபேமிலி, அவருடைய ஃபாதர், மை ஃபாதர் கோஸ் ஃபிஷ்ஷிங் ஏர்லி இந்த மார்னிங். ஸோ அவங்க அப்பா வந்து காலையில் சீக்கிரமாகவே என்ன பண்ணிடுவாரா, ஃபிஷ்ஷிங்காக போயிடுவாங்க சீக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மை மதர் சேல்ஸ் த ஃபிஷ். ஸோ அப்பா பிடிச்சிட்டு வர ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, விற்பாங்க. ஸோ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐ லவ் டு ப்ளே இன் த சாண்ட். ஸோ எனக்கு வந்து கடல் மண்ணில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் வி ஈட் டுகெதர் அட் நைட். ஸோ நாங்களும் ஒன்றா நைட்டு சாப்பிடுவோம். ஸோ இதுதான் அவளுடைய ஃபேமிலி, அவளோட சுச்சுவேஷன் சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரா. ஸோ இந்த பிக்சரை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரா பண்ண. ஸோ அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மை மதர் ஹேஸ் அ ஸ்மால் ஷாப். ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன கடை இருக்குது. ஷி பைஸ் திங்ஸ் ஃப்ரம் த ஹோல்சேல் மார்க்கெட். அவங்க ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கடையில் வச்சு விற்பாங்களாம். ஸோ அவங்க அம்மா கூட அவங்க கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கிலுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கிலோட ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ட்ராயிங்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டஸ் கவி கிவ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டு ஹெல்ப் அண்ட் ரைட். ஸோ அம்பர்லா இருக்குது, சேர் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு கவி என்னென்ன கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிராண்ட்மாவால் நடக்க முடியல. ஸோ அவங்க உட்காரதுக்காக சேர். ஸோ சேர்னு எழுதிக்கோங்க, அந்த சேரை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட்பா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார், வெயிலில் போய்ட்டு வந்து. ஸோ இவருக்கு வந்து வாட்டர் கொடுக்கணும். ஸோ வாட்டர் வரைஞ்சி வாட்டர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ரொம்ப ரைனிங்காக இருக்குது. ஸோ அதனால் இவங்க கிராண்ட்மாவுக்கு அம்பர்லா வந்து இவங்க கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. வெஜிடபிள்ஸ் இப்போ தீர்ந்துருச்சு. ஸோ அவளுக்கு எடுத்து கொடுக்கணும் பாட்டி. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ அகெயின் வெர்டிக்கல், ஸோ அகெயின் ஹரிசாண்டல். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க. I remember a pair and shape. So Meena and John, Meena, John, Radhi. So what is your favorite game அப்படின்னு சொல்கிறாங்க. I like cricket. What is your favorite fruit அப்படின்னு சொல்லி கேட்குறா. I like banana. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி உங்களுடைய கிளாஸில். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் இஸ் அ பிளேஸ் வேர் வி லேர்ன் டுகெதர். ஸ்கூல் வந்து நாங்கள் ஒன்றா உட்காந்து படிப்போம். வி ஹெல்ப் ஈச் அதர். நாங்கள் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிப்போம். வி ஷேர் அவர் திங்ஸ் ஈச் அதர். எங்கள்கிட்ட இருக்க பொருளை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வி ஈட் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் வி ப்ளே டுகெதர். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒன்றா விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் ப்ளே டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் த ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், கலர்ஸ் அண்ட் த கேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம், ஸோ அவங்களோட ஃபேவரட் ஃப்ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் விமலா லைக்ஸ் மேங்கோ, சரண் லைக்ஸ் ஆப்பிள், ராஜா லைக்ஸ் கிரேப்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் அதேமாதிரி கேரட், பொட்டேட்டோ, டொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்கும். விமலாவுக்கு வந்து பிளாக் கலர், சரணுக்கு வந்து க்ரீன் கலர், ராஜாவுக்கு வந்து ப்ளூ கலர். லைக் டென்னிஸ் பாருங்கள், கேம்ஸில் பார்த்தீங்கன்னா விமலாவுக்கு டென்னிஸ் பிடிக்கும், ஃபுட்பால் வந்து சரணுக்கு பிடிக்கும், கபடி வந்து ராஜாவுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேப்பரை வச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளாரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு டஸ் நிலன் ஃபீல்ஸ் இன் திஸ் சுச்சுவேஷன் ட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நிலன்கிட்ட இருக்க புக்ஸை வந்து இவங்க கிழிக்கிறாங்க. ஸோ அப்போ நிலன் எப்படி இருப்பான், ரொம்ப சேடாக இருப்பான் இல்லையா. ஸோ அதுதான் கேட்குறாங்க, அவன் ரொம்ப சேடாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ எப்படி இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அந்த ஹாப்பி மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க, ஹாப்பி ஃபேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லினன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்.
நெக்ஸ்ட் வந்து நிலன் சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் எப்படி இருக்கான், ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கான். ஸோ ஆங்க்ரி ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நிலன் வந்து இப்போ 2 பேர்த்துக்கும் நடுவில் யார் கூட போகிறதுனே தெரியாமல் எப்படி இருக்கான், ரொம்ப சோகமாக இருக்கான். ஸோ அதனால் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அவன் விழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான், ஸோ ரொம்ப சோகமாக இருக்கான். ஸோ அழுகிற மாதிரியே போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் சண்டை. ஸோ ஷாக்கில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கான். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஹூ சிட்ஸ் வேர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் த பிரியா. ஸோ பிரியாவுக்கு லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க, வினய் சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த செகண்ட் ரோ. செகண்ட் ரோவுடைய மிடில் யார் உட்காந்துருக்கா. ஸோ இந்த 2 பேர் உட்காந்து, இந்த 2 பேர் நடுவில் இவங்க தான் உட்காந்துருக்காங்க, மேரி. ஸோ ஆன்சர் இஸ் மேரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூ இஸ் சிட்டிங் டைரக்ட்லி பிஹைண்ட் த மீனா. மீனாவுக்கு டேரெக்டாக பின்னாடி யார் உட்காந்துருக்கா, பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி. ஸோ மீரா எங்கே இருக்காங்க, மீனா வந்து இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக பீட்டர். ஸோ பீட்டர் தான் ஆன்சர், பீட்டர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூ இஸ் சிட்டிங் ஆன் நெய்தர் சைட் ஆஃப் தாரா. ஸோ நெய்தர் சைட்னா 2 பக்கம். தாராவுக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னா ரஹீம். தாரா இங்கே இருக்கா, அந்தந்த சைடு ரஹீம் உட்காந்துருக்கா, மனு. ஸோ ரஹீம் அண்ட் மனு இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஐ எம் சிட்டிங் இன் த செகண்ட் ரோ. மை நேம் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் பி. ஹூ ஐ ஆம். ஸோ நான் வந்து 2வது ரோவில் இருக்கேன். என் பேர் வந்து பீன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். நான் யாருன்னு கண்டுபிடிங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் யாருக்கு பி லெட்டர்னால் பர்வீன். ஸோ பர்வீனுக்கு தான் பி லெட்டர். ஸோ ஆன்சர் இஸ் பர்வீன். ஹூ இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் மேரி. ஸோ மேரிக்கு ரைட்டில் யார் உட்காந்துருக்கா, மேரியோட ரைட்டில் ரவி உட்காந்துருக்கான். ஸோ ஆன்சர் இஸ் ரவி. ஸோ இதே மாதிரி நீங்களும் பேப்பர் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்களும் உங்களுடைய கிளாஸ் ரூம்ஸை டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ லேர்னிங் செக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக் அட் த பிக்சர், வாட் வில் யூ டூ. ஸோ இந்த மாதிரி பிக்சரில் ஒரு கிராண்ட்மா கீழே எல்லாம் விழுந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐ வில் ஹெல்ப் கிராண்ட்மா. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ டிக் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட் நேம் இஸ், உங்கள் ஃப்ரெண்டோட நேம் எழுதிக்கோங்க, பிரியா. அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஃபுட் இஸ் இட்லி, கேம் இஸ் டென்னிஸ், கலர் இஸ் பிளாக் அண்ட் ஃப்ரூட் இஸ் மேங்கோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டிக் ஹவ் யூ ஃபீல் வென் சம் ஒன் ஷேர்ஸ் திங்ஸ் வித் யூ. ஸோ யாராவது உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லை, ஸோ அவங்க கூட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ வாட் ஐ லேர்ன்ட். ஸோ என்னென்னலாம் படிச்சிங்களோ அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சென்சஸ் அண்ட் சேஃப்டி. சென்சஸ் அண்ட் சேஃப்டினா நம்ம உணர்வுகள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் சேஃப்டி அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சென்சஸ் தான் பார்க்க போகிறோம். சென்சஸ்னால் என்ன, நமக்கு எத்தனை சென்சஸ் இருக்குது, 5 சென்ஸ் இருக்குது. என்னென்ன இப்போ தான் ஹியர், நம்மளால் கேட்க முடியும், நம்மளால் பார்க்க முடியும், பார்க்க முடியும், நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும், நம்மளால் டச் பண்ண முடியும். ஸோ இந்த 5 சென்சஸ் தான் நமக்கு இருக்குது. என்னென்ன, நம்மளால் பார்க்க முடியும், காதில் கேட்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், டச் பண்ண முடியும். see, hear, smell, taste and touch. ஸோ இப்போ வாங்க, ஸோ இந்த பிக்சரில் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து வெளியே பார்க்குறா, அங்கே ஒரு கிளி வந்து பாட்டு பாடிட்டுருக்கு, அதாவது அதோடைய சவுண்ட்ஸ் போட்டிருக்கு, அதை கேட்குறா. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட்டை வந்து டச் பண்ணுறா, அந்த ஃப்ரூட்டையே வந்து டேஸ்ட் பண்ணுறா. ஸோ இதெல்லாமே சென்சஸ். வாட் கலர் டூ யூ கெட். ஸோ வந்து ஒரு ஷேடு இன்னொரு ஷேடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு புதுசாக ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லோவையும் ப்ளூவையும் பண்ணும்போது நமக்கு க்ரீன் கிடைக்குது. ஸோ அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோவையும் ரெட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் கிடைக்குது. ஸோ ஆரஞ்சு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெட்டையும் ப்ளூவையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ஸோ இதை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் ஸ்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கை வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு கலர்ந்த ரெட். ஸோ அது ரொம்ப கோல்டன் கலரில் சன் வந்து ரொம்ப அப்படியே மின்னும் இல்லையா. ஸோ அது வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், சோர் டேஸ்ட், மொத்தம் 6 டைப் ஆஃப் டேஸ்ட் வந்து நம்மளுடைய டங்குக்கு வந்து தெரியும். ஸோ என்னென்னா ஸ்வீட்டு, சோர், ஸ்வீட்னா இனிப்பு, புளிப்பாக இருக்கும், சோர்னா புளிப்பு, சால்ட்டினா உப்பு, நெக்ஸ்ட்டு ஹாட் அண்ட் ஸ்பைசினா ரொம்ப காரமாக இருக்கிறது, நெக்ஸ்ட்டு பிட்டர்னா கசப்பு, நெக்ஸ்ட்டு அஸ்டென்ஜென்ட்னா வந்து உவர்ப்பு, துவர்ப்புன்னு சொல்லுவோம், துவக்குது அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டாக. ஸோ அதுதான் வந்து உவர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் நம்மளுடைய டேஸ்ட், நம்ம டங்க்கு வந்து ஃபீல் பண்ணுற டேஸ்டஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூ ஐ ஆம். ஸோ நான் நிறைய கொடுத்துருக்காங்க. லெமன் கொடுத்துருக்காங்க, பனானா கொடுத்துருக்காங்க, சில்லி கொடுத்துருக்காங்க, பிட்டர் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யார் யாருக்கு என்னென்ன வரும் நம்ம பார்த்து எழுதணும். ஐ எம் லாங், க்ரீன், ஸ்பைசி அண்ட் ஹாட். நான் ரொம்ப நீளமாக இருப்பேன், க்ரீன் கலரில் இருப்பேன், ரொம்ப காரமாக இருப்பேன். அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யார்? சில்லி. ஸோ சில்லி வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஐ எம் லாங், எல்லோ அண்ட் ஸ்வீட் டு டேஸ்ட். ஸோ நான் லாங்காக இருப்பேன், எல்லோ கலரில் இருப்பேன், நான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருப்பேன். ஸோ அதோடைய ஆன்சர் பனானா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் ஸ்மால், எல்லோ அண்ட் சோர் டு டேஸ்ட். நான் ஸ்மாலாக இருப்பேன், எல்லோ கலரில் இருப்பேன், ரொம்ப புளிப்பாக இருப்பேன் சாப்பிட, சோர் டேஸ்ட்டில் இருப்பேன்னா ஸோ ஆன்சர் இஸ் எல்லோ. ஸோ ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ எம் லாங், க்ரீன் வித் பம்பி ஸ்கின் அண்ட் பிட்டர் டு டேஸ்ட். ஸோ நான் வந்து ரொம்ப லாங்காக இருப்பேன், க்ரீன் கலரில் இருப்பேன், என்னோடய ஸ்கின்லாம் ரொம்ப வீங்கி போன மாதிரி பம்பியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கசப்பாக இருப்பேன். ஸோ ஆன்சர் இஸ் பிட்டர் கார்ன். நெக்ஸ்ட் டச் த ஆப்ஜெக்ட் அண்ட் ரைட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஐஸ் கோல்டாக இருக்கும். திஸ் லீஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப ட்ரையாக இருக்கும். காட்டன் இஸ் சாஃப்ட், ட்ரிப்பிங் கிளாத். ட்ரிப்பிங்னா தண்ணி சொட்டிகிட்டு இருக்க கிளாத் எப்படி இருக்கும்? ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ இது அதோடைய ஆன்சர்ஸ். டூ த ஆக்ஷன் அண்ட் ரைட் லவுட் ஆர் சாஃப்ட். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் பார்த்து வந்து நம்ம சத்தமாக இருக்குமா இல்லை பொறுமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃபேன் வந்து ஆன் பண்ணோன்னே எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அவ்வளோக்கும் சத்தம் இருக்காது. ஆனால் ஸ்கூல் பெல் ரிங் பண்ணால் எப்படி இருக்கும்? லவுடாக இருக்கும். லவுட்னா ரொம்ப சத்தம்னு அர்த்தம். ஸோ அடுத்தது யாராச்சும் காலை வச்சு இப்படி டேப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, தட்டிகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப லவுடாக இருக்கும். யாராச்சும் சேரை வச்சு இப்படி கீழே வச்சு தள்ளினாங்கன்னா ரொம்ப பெரிய சத்தம் கேட்கும் இல்லையா? ஸோ லவுடாக தான் இருக்கும். யாராச்சும் டோர் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? சத்தம் கம்மியாக தான் இருக்கும். டோர் க்ளோஸ் பண்ணும்போது தான் சத்தம் அதிகமாக இருக்கும், ஓப்பன் பண்ணும்போது சத்தம் கம்மி தான். ஸோ சாஃப்ட். அகெயின் போர்டில் எழுதும் போது சவுண்ட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், கிளாப் பண்ணும்போது சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும், லவுடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலர் ஃபார் ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் ரெட் கலர் ஃபார் அன்பிளசன்ட் ஸ்மெல். ஸோ நல்ல ஸ்மெல் வரதுனா க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுங்கள், நல்ல ஸ்மெல் வராமல் ரொம்ப துர்நாற்றம் வரதை வந்து ரெட் கலரில் பண்ணுங்கள். ஸோ ஜாஸ்மின் ஃப்ளவர். ஸோ இது எப்பயுமே வந்து நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அதனால் க்ரீன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் வந்து சாக்கடை சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ அது பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் ரெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டிக். ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டிக்னா ஊதுபத்தி வந்து நல்ல ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கார்பேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து பேட் ஸ்மெல் வரும். நோ. ஸோ லெமன் பார்த்திங்கன்னா குட் ஸ்மெல். ஸோ க்ரீனில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டேபிள் யூஸிங் த வேர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர், அது என்ன கலரில் இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், என்ன ஸ்மெல்லில் இருக்கும், சவுண்ட் இருக்கும், டேஸ்ட் இருக்கும்னு சொல்லணும். நம்ம ஆப்ஜெக்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெமன். ஸோ எல்லோ கலரில் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும், பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்மெல் எப்படி இருக்கும்? நல்லா ப்ளசண்ட்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சவுண்டு வருமானா லெமன்ட்டு வந்து எந்த சவுண்டும் வராது. டேஸ்ட் வந்து சோர் டேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதோட டெக்ஸ்சர் எப்படின்னா கிரெயினியாக அப்படி தூளாக இருக்கும். ஸோ அதுதான் கிரெயினி. நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஸ்மெல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா சுகருக்கு சவுண்டு கிடையாது, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராக்கீட் அப்படின்றது ஒரு பேர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஸ்மெல் வருமானா எதுவும் பர்டிகுலராக எந்த ஸ்மெல்ஸும் வராது. நெக்ஸ்ட்டு சவுண்டு ரொம்ப லவுடாக தான் சத்தம் போடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நோ டேஸ்ட். அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு சால்ட் பாருங்கள். சால்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் அது எப்படி இருக்குன்னா கிரைனியாக நல்லா துகளாக இருக்கும். அதுலேருந்து ஸ்மெல் வருமானா நோ ஸ்மெல் வெல்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டு. சால்ட்லேருந்து எந்த சவுண்டும் வரதில்லை. ஸோ அதுவும் கிடையாது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சால்ட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெல் என்ன கலரில் இருக்குது? எல்லோ கலரில் இருக்குது. இந்த பிக்சரில் இருக்கிறதுனால சம்பந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஸ்மெல் வருமானா நோ. அதுக்கப்புறம் அது வந்து சவுண்ட் வரும்னா ரொம்ப சத்தமாக இருக்கும். ஸோ லவ். ஸோ அதோடைய டேஸ்ட் வந்து அது டேஸ்ட் கிடையாது. ஸோ 0. நெக்ஸ்ட்டு காட்டன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்மெல் வருமானா நோ. அதுலேருந்து நாய்ஸ் வருமா நோ. அதுலேருந்து டேஸ்ட் இருக்கா நோ டேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரோஸ் வந்து பிங்க் கலர். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மெல். சத்தம் வருமானா நோ. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பனானா. ஸோ பனானா ப்ளோசம். ஸோ வாழைப்பூ. ஸோ அது வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும், சாஃப்டாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அது ஸ்மெல் வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல் தான் இருக்கும், சவுண்டு வராது. ஸோ அது வந்து அதோட டேஸ்ட் வந்து ஆஸ்ட்ரிஜென்ட், அதாவது உவர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்சஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ சேஃப்டி. இப்போ சேஃப்டி வாட் சேஃப்டி ப்ராக்டிஸ் ஷுட் ஐ ஃபாலோ அட் ஹோம். ஸோ என்ன மாதிரியான சேஃப்டியெல்லாம் நான் வீட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸில் போய் ஈரக்கையோட கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பட்ஸை வந்து காதில் வந்து விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. அம்மா வந்து ஏதாச்சும் குக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் போய் கையை வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் மெடிசன் பாட்டில்ஸ் ஏதாவது கண்ணாடி பாட்டிலில் வச்சுருந்தாங்கன்னா ஷெல்ஃபில் இந்த மாதிரி சேர் போட்டு ஏறக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ அப்புறம் இந்த ஸ்டெப்ஸில் முக்கியமாக இந்த மாதிரி உட்காந்து ஸ்லைடாகி வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேஃப் கிடையாது, வீட்டில் பண்ணவே கூடாது. அப்போ இப்போ சேஃப்டி அட் ஸ்கூலில் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயத்தை வச்சு யாரையும் மிரட்டக்கூடாது. மிரட்டும் போது அவங்க தெரியாமல் இதாகிடும் இல்லையா. ஸோ அப்போ சண்டையில் ஷார்ப்பான விஷயம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சேரில் ஏறி டான்ஸ் ஆடக்கூடாது, கீழே எப்போ வேணாலும் விழுந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் கிளாஸ் ரூமில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நடக்கும்போது லைனில் தான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க தள்ளிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்கூலில் ஃபாலோ பண்ணணும். ஐ வில் ஃபாலோ ரூல்ஸ் பிகாஸ் ஐ எம் அ குட் கேர்ள். ஐ எம் அ குட் கேர்ள் ஆர் பாய். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜாயின் த டாட்ஸ் அண்ட் யூஸ் க்ரீன் கலர் ஃபார் த சேஃப் அண்ட் ரெட் கலர் ஃபார் த அன்சேஃப். ஸோ இதெல்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். இதில் சேஃப்டியாக இருக்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெட் கலர் அடிங்க. அன்சேஃபாக இருக்கிறதுக்குலாம் ரெட் கலர் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வந்து ஸ்லைடில் கீழே ஒருத்தரோட ஹெல்ப்போடு தான் நின்று விளையாண்டுட்ருக்கான். ஸோ அப்போ அவன் சேஃபாக தான் இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு வந்து க்ரீன் அடிச்சணும். கீழே ஒரு கேர்ள் வந்து பைசைக்கிளை வந்து கரெக்டாக எங்கேயும் கையெல்லாம் விடாமல் கரெக்டாக ஓட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து சேஃப். ஸோ இந்த பாய் பாருங்கள் போய் சுவிட்ச் பாக்ஸில் கை விடுறான். ஸோ அப்போ அது வந்து அன்சேஃப். ஸோ அதனால் ரெட் கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ப்பான சிசர் எடுத்து கிளாத் கட் பண்ணிகிட்ருக்கான், அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஸோ அதனால் அன்சேஃப். ஸோ இது வந்து ரெட் கலரில் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெருப்போடு போய் இந்த பாய் விளையாண்டுட்ருக்கான். ஸோ இது வந்து அன்சேஃப். ஸோ அதனால் ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் காதை கில்லுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை யாரையாச்சும் அந்த மாதிரி காதை கில்றாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணணும். ஸ்டே காம், நான் அமைதியாக இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது. சே ஸ்டாப், ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். மூவ் அவே, நான் பாட்டுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி போயிடக்கூடாது. பிஞ்ச் பேக், ரிட்டன் அவங்கள நான் பிடிச்சி கில்லுவேன் அப்படின்னா அதுவுமே பண்ணக்கூடாது. டெல் மை டீச்சர், மேம் கிட்ட போய் சொன்னால் அவங்க வந்து வார்ன் பண்ணுவாங்க, அது பண்ணலாம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், ஸோ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது 3 தான். say please stop, say tell my teacher, ask for help. ஸோ இது 3மே பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சேஃப்டி இன் வாட்டர் பாடிஸ். ஸோ தண்ணி இருக்க இடத்துல நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஷால் வி பாத் இன் த பாண்ட்? ஸோ எஸ், ஒன்லி வித் அன் அடல்ட். ஸோ என்ன பண்ணணுமா, குளிக்கலாம், ஆனால் யார் கூட, பெரியவங்க கூட இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், குளிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸ்டே அவே ஃப்ரம் த டேமேஜ்ட் வால். ஸோ டேமேஜான வால் இருக்கு இல்லையா, செவர்கிட்ட பக்கத்துலாம் போகக்கூடாது, சேஃபாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிணறுலாம் இருந்துச்சுன்னா போய் டக்குன்னு எட்டி பார்க்கக்கூடாது. ஸோ அங்கே வந்து சேஃப் கிடையாது, டக்குன்னு உள்ளே விழுந்துட்டா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அம்மா அப்பா கூட நின்று தான் பார்க்கணும், அந்த மாதிரி போய் பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சென்டென்ஸ் எந்த பிக்சருக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வித் அடல்ட். ஸோ அடல்ட்டு கூட ஏதாவது பெரியவங்களோட என்ன பண்ணணும், ஸ்விம் பண்ணணும். ஸ்விம் வித் அண்ட் அடல்ட், அதான் சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர், இங்கெல்லாம் கரண்ட்டு போயிட்டுருக்கு, கீழே தண்ணி நிற்கிது, இந்த பாய் இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரண்ட் அடிச்சிடும். ஸோ வாட்டர் அரவுண்ட் த எலக்ட்ரிசிட்டி போல், பி கேர்ஃபுல். ஸோ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுலாம் ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லணும். ஸ்லிப்பரி ஸ்டெப்ஸ், வாக் கேர்ஃபுல்லி. ஸோ நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும் போல் எனக்கு தெரியாமல் போயிட்டுருக்கோம். வாட்டர் மே பி அ டீப், ஸோ டு நாட் ஸ்டெப் இன், உள்ளே போகவே கூடாது. ஸோ நீங்கள் தீபாவளி டைமில் எல்லோரையும் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக எந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய மத்தாப்பு இருக்குது, புஷ்வானம்ஸ் எல்லாம், இந்த கிராக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு டப்பு நிறையா சாண்டு, ஒரு டப்பு நிறைய என்ன பண்ணணும், வாட்டரும் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கிராக்கர்ஸ் வெடிச்சதுக்கப்புறம் அதில் போடும். சப்போஸ் கிராக்கர்ஸ் வெடிக்கலைன்னா இந்த வாட்டரையோ சாண்டையோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிராக்கர்ஸ் மேலே போடணும். ஸோ கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டியில் எப்படி சேஃபாக இருக்கிறது, அது ஃபெஸ்டிவல், ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா
ஸோ பொம்மை கடைக்கு போகும்போது அம்மா அப்பா கூட சேர்ந்து போகணும். பொம்மையை பார்த்தோன்னே இந்த கவின் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஐ பொம்மை அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஸோ இவங்க அக்கா வந்து நில்லு போகாத எங்கள் கூட இருன்னு சொல்கிறா. ஆனால் என்ன பண்ணிடுறான், அவன் வந்து பொம்மையை பார்த்துட்டு பேனு போயிடுறான். ஸோ இப்போ என்னாச்சு, அவன் தொலைஞ்சு போயிட்டான். ஸோ இப்போ அவனுக்கு அது தேவையா? ஸோ அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா கூட இருந்திருந்தா என்ன அவன் சேஃபாக இருந்திருப்பான் இல்லையா? ஸோ இப்போ தனியாக போய் இப்போ தொலைஞ்சு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனால் அம்மா அப்பா கூடயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூடயோ பத்திரமா இருக்கணும். பொம்மையை பார்க்க போகிறோம், சாப்பிட்றத பார்க்க போகிறோம்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, கவின் மாதிரியே தொலைஞ்சிடக்கூடாது. ஸோ தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி கவின் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, உட்காந்து அழுகக்கூடாது. நான் உட்காந்து யோசிக்கணும். ஸோ நம்ம எப்படி நம்ம அம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ அப்போ பயப்படாதீங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாராச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி யார்கிட்டச்சும் போய் ஹெல்ப் கேட்கணும். ஸோ அங்கே ஏதாச்சும் போலீஸ்மேன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பாட்டி இருப்பாங்க, பாட்டிமா யாராச்சும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னா அங்கே போலீஸ்மேன் இருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ்மேன் கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவோடைய நம்பர் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அம்மா அப்பாவோடைய நம்பரை என்ன பண்ணணும், நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கணும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அம்மாவோடைய நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 1098. ஸோ இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸில் 1098. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி யாரையாச்சும் கால் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்டு ஹெல்ப்லைனுக்கு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை உங்கள் அப்பா அம்மா கிட்ட பத்திரமா சேர்த்துருவாங்க. ஸோ உட்காந்து அழுகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வைஸாக திங்க் பண்ணி உங்கள் அப்பா அம்மா கூட போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரியா, கவின் மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்யூவில் நிற்கிறது, எப்படி சேஃபாக நிற்கிறது, ஒழுக்கமாக டிசிப்ளினாக எப்படி இருக்கிறதுன்றது நீங்கள் உங்கள் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோபடி ஹேஸ் கம் டு pick up you after the school. Use the maze to find out the help. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலை முடிச்சிட்டிங்க, உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த பொண்ணு மாதிரி நீங்கள் அழுதுட்டுருக்கூடாது. ஸோ யார்கிட்டச்சும் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க யாருன்னே தெரியாதுவீங்க, ஸ்ட்ரேஞ்சர். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நீங்கள் கேட்கவே கூடாது, ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. ஸோ யாருன்னே தெரியாதுங்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேன். ஸோ ஆட்டோமேன்கிட்டே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து குட் பர்சனாக பேட் பர்சனே தெரியாமல் நீங்கள் போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நீங்கள் 2 பேர் சேர்ந்து தொலைஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்களையும் நீங்கள் வந்து கூப்பிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு யாரை கூப்பிடணும், டீச்சர்ஸை தான் கூப்பிடணும். டீச்சரை தான் நீங்கள் வந்து மீட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு மட்டும்தான் வந்து இந்த பாத் வந்து இருக்கும். ஸோ மற்ற யாருக்கும் நீங்கள் இப்போ போகணும்னு நினச்சாலுமே பாத் வந்து மூடி இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேனுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 3 பேத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ லேர்னிங் செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஸோ ரோஸ், இன்ஸ்டன்சிக், லெமன், ட்ரம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே வந்து நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும். லோட்டஸை ஸ்மெல் பண்ண முடியும், இன்ஸ்டன்சிக்கை ஸ்மெல் பண்ண முடியும், லெமனி ஸ்மெல் பண்ணணும், நல்ல ஸ்மெல் வரும். ஆனால் அந்த ட்ரம்மை ஸ்மெல் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹியர் தான் பண்ண முடியும். ஸோ இது ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த சென்ஸ் தட் வி யூஸ் வித் அ ஆக்ஷன். ஸோ இவன் என்ன பண்ணுறா, காதால் பாட்டு கேட்குறா, ஸோ ஹியரிங். ஸோ இவன் என்ன பண்ணுறா, ஸ்மெல் பண்ணுறா, ஸோ ஸ்மெல். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா டச் பண்ணி அது கூலாக இருக்கா ஹாட்டாக இருக்கான்னு பார்க்குறான். ஸோ அது வந்து டச். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள் த திங்ஸ் தட் கேன் ஹார்ம் யூ. ஸோ உங்களுக்கு டேஞ்சரான திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஸில் போய் கை விடக்கூடாது அது. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பாக்ஸில் கை பக்கமே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிளாஸ், உடஞ்சி போன கிளாஸை டச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிளேடு, இந்த மாதிரி ஷார்ப்பான பொருளை எதுவுமே தொடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முள்ளாக இருக்கு இல்லையா, ஸோ இது போய் டச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதுவுமே பண்ணுங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆபத்தானது. 6 மீனா இஸ் லாஸ்ட், வாட் ஷுட் ஷீ டூ. ஸோ மீனா வந்து தொலைஞ்சு போயிட்டா. அப்போ நீ அவன் என்ன பண்ணுவா, ஸோ டெல்ல போலீஸ் ஆஃபீஸர், அது வந்து 2, அது அப்புறம் கால் 1098 ஆர் 14417. ஸோ இதுக்கு வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் ஃபைண்ட் ஹர் பேரண்ட்ஸ். ஸோ இதுக்குமே அவன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் முக்கியம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது, 2வது போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க அம்மா கூட சர்ச் பண்ணி அவங்கள வெட்டுருவாங்க. ஸோ இது எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து குட் பிக்சர், குட் ஹேபிட் எல்லாம் வந்து நம்ம க்ரீன் கலரில் ஷேட் பண்ணணும், பேட் ஹேபிட்லாம் வந்து ரெட் கலரில். ஸோ இவன் வந்து குப்பை தொட்டியில் வந்து குப்பையை போடுறான், குட் பாய். ஸோ அதனால் க்ரீன் கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவன் பார்த்தீங்கன்னா அவன் பெஞ்ச் மேலே ஏறி நின்றுட்டுருக்கான், இது வந்து பேட் பாய். ஸோ அவன் வந்து ரெட் கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவன் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க, ஸோ குட் பாய்ஸ். ஸோ இவன் வந்து ஒருத்தர் தள்ளிக்கிட்டு விளையாடுறாங்க ஷார்ப்பான இடத்துல, ஸோ பேட். நெக்ஸ்ட்டு இந்த பாய் பாருங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும், ஸோ பேட். ஸோ சூஸ் த கரெக்ட் சேஃப்டி ஆக்ஷன். வென் ஐ எம் நியர் த பாண்ட் ஆர் அ ரிவர் ஐ ஷுட். ஸோ நான் ஒரு ரிவருக்கு பக்கத்துலையோ ஒரு ஏரிக்கு பக்கத்துலையோ குளத்துக்கு பக்கத்துலையோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க, கீப் அவே ஃப்ரம் த வாட்டர். ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது வாட்டர்லேருந்து தண்ணி இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இன் கிளாஸ் ரூம் ஐ ஷுட் டேஷ். கிளாஸ் ரூமில் நான் யூஸ் த டெஸ்க் ஃபார் ரைட். ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு டெஸ்க்கை யூஸ் பண்ணக்கூடாது, எழுதுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் சென்ஸ் டூ வி யூஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, சாப்பிட்றப்ப எந்த சென்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேஸ்ட். ஏதாச்சும் ஒரு பூவையோ அதில் முகர்ந்து பார்க்கும்போது ஸ்மெல். நெக்ஸ்ட்டு அம்மா பெல் அடிக்கிறதோ இல்லை அம்மா கூப்பிடும் போதோ நம்ம என்ன, ஹியரிங். நெக்ஸ்ட்டு ஒரு கூலான ஒரு ஐஸ் கட்டி தரும்போது நமக்கு என்ன ஆகுது, ஃபீல் ஆகுது, எப்படி, டச். ஸோ இதை சொல்லியிருக்காங்க. ஜாயின் த ஆக்ஷன் டு த கரெக்ட் த சிம்பிள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரெக்டாக தப்பான்னு சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறா ஃபுட்டை, வெரி குட். ஸோ வந்து குட்டோட ஜெயின் இவளோட திங்ஸையும் ஷேர் பண்ணுறா, ஸோ அப்போ குட்டோட பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவனை பிடிச்சி தள்ளி விட்றா, ஸோ பேட். ஸோ நல்லா தம்ஸ் டவுன். ஸோ இதே மாதிரியே கீழே விழுந்துட்டா எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தம்ஸ் டவுன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஓரல் கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி ரொட்டீன், நார்மலாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன பண்ணுவீங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்கிட்டு இருக்கு, ஸோ அப்படி எப்படி நீங்கள் வந்து அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. சேஃபாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பிரிங் 2 ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஹோம், நேம் தேம், டிஸ்கிரைப் தேம். ஸோ ஏதாவது 2 ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ சாப்பிட்ற பொருள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அது வந்து அதோட பேர், அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.